நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சமீப காலமாக நடிகர் தனுஷ் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் எதற்கும் எதிர்வினையாற்றாமல் மௌனம் காத்து வந்த தனுஷ் தற்போது தன்னுடைய பேச்சால் பதிலடி கொடுத்திருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான தனுஷ் தற்போது இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்துள்ளார். இதில் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான நாகார்ஜுனா, ராஷ்மிகா, ஜிம் சரப் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் உருவாகியுள்ள இப்படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி கட்டிக்கொண்டு மேடைக்கு வந்து நடிகர் தனுஷ் பேசியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீப காலமாகவே நடிகர் தனுஷ் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையே சமீபத்தில் சட்ட போராட்டமும் அதனால் சோசியல் மீடியாவில் வெடித்த சர்ச்சைகளும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து நடிகர் ரவிமோகன், ஆர்த்திக்கு இடையே ஏற்பட்ட பிரிவுக்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்றும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டது. ஆனால் இவை எதற்கும் நடிகர் தனுஷ் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாகவே இருந்தார். இந்த நிலையில் தன்னை சுற்றி பரவி வந்த வதந்திகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குபேரா பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் பேசியிருக்கிறார். அதில் எவ்வளவோ வதந்தி வேணும்னாலும் பரப்புங்க, என்ன நெகட்டிவிட்டி வேணும்னாலும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் 1.5 மாதம் முன்பு என்னை பற்றி நெகட்டிவிட்டி பரப்பப்படுவதாக வேதனை தெரிவித்த தனுஷ் 4 வதந்திகளை கூறி என்னை காலி பண்ணலாம்னு நினைச்சா ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது என கூறியுள்ளார். இத்தனை நெகட்டிவிட்டிகளுக்கு பிறகும் எனக்காக இத்தனை ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னா உங்க அன்பும் மேலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்னை கைப்பிடித்து கொண்டு வழி நடத்துதே, அந்த சக்தியும் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க என தனது ஹேட்டர்களுக்கு தரமான பதிலடியை தனது பேச்சின் மூலம் கொடுத்துள்ளார் தனுஷ். தொடர்ந்து பேசிய அவர், சினிமாவில் தன்னுடன் 23 ஆண்டுகளாக தனக்காக இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல, நீங்களெல்லாம் என்னுடைய கம்பானியன், வழித்துணை. என்னை எப்போதும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் தீப்பந்தங்கள் தான் என்னுடைய ரசிகர்கள். இவர்கள் என் கூட இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வக்கில்லாம இருந்திருக்கிறேன். இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கேன். ஆனா எப்போதுமே மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், உங்களோட சந்தோஷம் மற்றும் மன நிம்மதியை வெளியே தேடாதீங்க, அதை உங்களுக்குள்ள தேடுங்க. அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் ஹாப்பியா இருக்க வழி நடத்தும் என பேசி முடித்தார். இருப்பினும் நடிகர் தனுஷ் யாரின் பெயரையும் குறிப்பிடாமல் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக சுற்றி வந்த வதந்திகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நடிகர் தனுஷின் இந்த பேச்சு அவரது ரசிகர்களை மேலும் உற்சாகமடைய செய்துள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.